ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளான பிறகு தீ மிக வேகமாக பரவியதால் பயணிகள் யாரையும் காப்பாற்ற முடியவில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா விளக்கம் அளித்துள்ளார். விமான விபத்தில் உயிரிழந்த ஒரு குடும்பத்திற்கு தலா 1 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று டாடா குழுமம் அறிவித்துள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து 242 பயணிகளுடன் லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் விபத்திற்குள்ளானது. சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்புக் குழுவினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். விபத்திற்குள்ளான விமானத்தின் கருப்பு பெட்டியை தேசிய பாதுகாப்பு படையினர் மீட்டனர். விமான விபத்து குறித்து கேள்விப்பட்டதும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா விமானம் மூலம் டெல்லியில் இருந்து குஜராத் சென்றார். விபத்து நடந்த இடத்திற்கு சென்ற அமித் ஷா விமானத்தின் நொறுங்கிய பாகங்களை பார்வையிட்டார். சேதமடைந்த பிஜே மருத்துவக் கல்லூரி விடுதி கட்டடத்திலும் ஆய்வு செய்தார். பின்னர் விமான விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் அமித் ஷா நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமித் ஷா, நினைத்து கூட பார்க்க முடியாத இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அரசு துணை நிற்கும் என்று கூறினார். DNA மாதிரி பரிசோதனைக்கு பின்னரே இறந்த அனைத்து பயணிகளையும் முறையாக அடையாளம் காண முடியும் என்று தெரிவித்தார். விமான விபத்திற்கான காரணம் குறித்து விமான போக்குவரத்து துறை விசாரணையை தொடங்கியுள்ளதாகவும் அமித் ஷா தெரிவித்தார். मगर 1.25 लाख लीटर ईंधन विमान के अंदर ही था और लगभग गर्मी तापमान इतना ऊंचा हो गया कि किसी को बचाने की मौका ही नहीं मिला. ஏர் இந்தியா விமானம் விபத்திற்குள்ளானது தனது தொழில் வாழ்க்கையில் மிக மோசமான நாள் என்று வேதனை தெரிவித்துள்ள டாடா குழும தலைவர் என் சந்திரசேகரன், விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 1 கோடி ரூபாய் நிவாரணம் அளிப்பதாக அறிவித்துள்ளார். காயமடைந்தவர்களின் மருத்துவ செலவை ஏற்பதாகவும் விபத்தில் சேதமடைந்த மருத்துவக் கல்லூரி விடுதி கட்டடம் கட்டித்தரப்படும் எனவும் என் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். விமான விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப், ஐநா தலைவர் ஆண்டனியோ குட்ரஸ் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே விமான விபத்தை நேரில் ஆய்வு செய்ய பிரதமர் நரேந்திர மோடி இன்று அகமதாபாத் செல்கிறார். அப்போது விமான விபத்தில் காயமடைந்தவர்களை சந்தித்து நலம் விசாரிக்க உள்ளார்.